அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் சேருங்க. அந்த வெளிச்சம் என்ற இதுக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து ₹119 119 வச்சுருக்கு. நான் வைக்கல, அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. அதை இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ₹59 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ₹59ன்றது வந்து வெளிச்சம்ன்ற வேர்டில் நீங்கள் போயிட்டு அதில் ஜாயின்ன்ற பட்டனுக்குள்ளே போனாலே அது காட்டும். ₹59 உணர்வுன்ற பட்டனையும் காட்டும். வெளிச்சம் ₹119 அதையும் காட்டும். ₹119 அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்களன்னா என்னன்னா, அதுக்குள்ளே தனியாக மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு மாதத்தில் 2 வீடியோவோ இல்லை 4 வீடியோவோ ரொம்ப முக்கியமாக இந்த பூஜைகள் நீங்கள் இப்படி பண்ணணும், அதில் சும்மா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அம்மனுடைய அபிஷேகம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அடுத்தது நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பொதுவெளியில் பேச முடியாத சில விஷயங்கள் இருக்குது. பொதுவாக வந்து இந்திய பெண்ணேனே வச்சுருக்கிறதுனால பெண்கள் நிறைய முக்கியமாக அந்த நாட்டில் படுற அவஸ்தையும் இருக்குது. இந்த நாட்டினுடைய முறைகள் சில விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம இந்து சமயத்திலேயே வந்து நல்ல உன்னதமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஒரு அடுத்தவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கான விஷயமாகவும் அது மாறிட்டு வந்தது. இப்போ கொஞ்சம் தெளிவுபட்டு வர்ற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் வேறு விதமாக ஆன்மீகமாக வந்து பெண்கள் பார்க்கணும். ஏற்கனவே இருந்த பூஜை முறைகள் புனஸ்காரங்கள் முறையில் வந்து நிறைய வந்து அடிமைப்படுத்துறதுக்காக நம்மளை பின்னாடி, அதாவது கணவனை இழந்த பெண்ணுன்னா ஒரு மாதிரி பார்க்குறது, நீங்கள் கல்யாணம் ஆன பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணுன்றது, ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் இருக்கணுன்றது, ஒரு பொண்ணுன்னா இப்படி பண்ணணுன்றது, பிஸ்னஸ் மாடல் ஒரு ஆனால் கூட ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தனி வீடியோவே ஒன்று போடலான் இருக்கேன். அந்த ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு பொண்ணு அது வந்து நல்லா ட்ரெடிஷ்னல் புடவையே எப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு யோசித்து க்ரியேட்டிவாக செம்மையாக பண்ணி ஒரு உணர்வுபூர்வமாக வந்திருக்காங்க அவங்க. சும்மா நான் வந்து ஃபெமினிசத்துக்காக நான் பெரிய ஆளாக வரேன்னு வந்த ஆள் இல்லைன்றது அவங்களுடைய ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கும்போதும் தெரியுது. அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக அவங்க அந்த சாய் சில்க்ஸ்ன்றவங்க வச்சுருக்கிறவங்க, அவங்க பசங்களே அவங்க பையனுங்களே துணையாக இருந்து அவங்க பையனுங்களே அதுக்கான வேர்டு நேம் கூட வச்சுருக்காங்கன்னா அவங்க அதோட துணையோட ஒரு கல்ச்சுரல் பேஸில் உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் இதுலேருந்து வெளியே வராமையே ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்களையே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரியோ இல்லை பெரிய லெவலுக்கு போனால் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை அவங்க தாண்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பையனுங்க போடுற கமெண்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்காக தனி வீடியோவே ஒரு 4-5 எபிசோட் போடலான்ற அளவுக்கு எனக்கு வெறியாக இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த பெண்கள் நிறைய அவஸ்தைப்படுற விஷயத்துலையே இந்த ஆன்மீகம் அவங்களுக்கு வேறு ஒரு இடத்துக்கு அவங்கள அழைத்துட்டு போகணும். அந்த மாதிரி பண்ணால் கூட வெற்றி அடையும், அந்த மாதிரி பண்ணால் கூட நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே வந்து சூட்சுமமாக சில தாந்திரிக் விஷயங்கள்லாம் ஒருத்தர் வந்து எலுமிச்சம்பழம் வச்சு மாந்திரிகம் பண்ணால் தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சேனலில் ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒருத்தன் எலுமிச்சம்பழம் வச்சு அதுக்கு மாந்திரிகம் பண்ணி ஒரு பொம்மை செஞ்சு அதை கட் பண்ணால் தான் மாந்திரிகம் கிடையாது. மனசால் நினச்சாலே உனக்கு அதுக்களவுக்கு சமமானது. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ராட்சச குணத்தோடு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க சைக்கோவாக இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் அது முடிவாகுதோ தவிர, நீ மாந்திரிகமே போய் விற்கிறன்னா எவன் போய் மாந்திரிகம் வச்சானோ அவனுடைய மனசு அந்த அளவுக்கு பயங்கர கோபத்தில் இருக்குது, அவனை அடித்தே தீரணும்னு. அதனால் போயிட்டு நம்ம என்ன நினைப்போன்னா, அவன் அதை போய் அந்த மாந்திரிகமே செஞ்சானே, அவன் அதை போயிட்டு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையை கட் பண்ணி போட்டானே, அதனால தான் நமக்கு நடந்ததோ நம்ம நினைக்கிறோம். அப்படி நடக்கல. அது அந்த பொம்மையை செஞ்சதுனாலையோ ஸ்டார் கோலம் போட்டதுனாலையோ மாந்திரிக 1,00,000 மாந்திரிகவாதிகள் படித்ததுனாலையோ அது நடக்கலை. அதுக்கு பின்னால் ஒருத்தன் பணம் கொடுத்து செய்ய சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னால் பணம் கொடுத்து ஒருத்தன் வந்து அவனை இந்த மாதிரி போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய சொன்னான்ல, அவன் மனசு அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது. அதுதான் அங்கே மாந்திரிகமாக வேலை செஞ்சதோ தவிர, அவன் ஒரு வேளை அதை மாந்திரிகங்கார்கிட்ட துட்டு கொடுத்து செய்யவே இல்லைன்னா கூட அது என்ன நினைக்கிறானோ அதில் பாதி நடந்துடும். தீய சக்திகள் துணை அவனுக்கு இருக்கிற பட்சத்தில், தீய சக்திகள் எப்படி சிவபெருமானுக்கு வந்து அவராலேயே வரம் கொடுக்கப்பட்ட அந்த அசுரர்களை வந்து அவரால் டைரெக்டாக இது பண்ண முடியல. அதுக்காக வேண்டி ஒரு சமயம் பைரவரை தோற்றுவிக்கிறார், அதுக்காக ஒரு சமயம் முருகரை தோற்றுவிக்கிறார். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் மனித சமுதாயத்தில் உங்களுக்கு உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டவுன் ஆகுது, முன்னேற போக முடியாத போகிறது, கல்யாணம் ஆகாத போகிறது, குழந்தை பிறக்காத போகிறது, பைத்தியம் பிடிச்சி போகிறது, செத்து போகிறது, இது எல்லாமே ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருக்கின்ற மனதால் ஆக்ரோஷமாக சாபம் கொடுப்பதோ அல்லது சாபம் கொடுக்கலன்னா கூட அவங்க மனசுலேயே வன்மமாக அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ஜென்மமாக நம்ம துரத்துக்கின்ற ஆத்மானு ஒரு விஷயமும் இருக்குது.
இதில் நம்முடைய சுய முன்னேற்றம்ன்ற விஷயமும் இருக்குது. நீ அதெல்லாம் தாண்டி நீ வந்து உன் உழைப்பாலையும் உன் நேர்மையாலும் போகும்போது அந்த தீய சக்திகளை கூட தடுத்துற முடியுது. ஆனால் சில சமயத்தில் நீ நேர்மையாக இருந்தால் கூட, நீ உழைச்சிருந்தா கூட, உன்னை ஒழிக்கிற அளவுக்கு அந்த ஆத்மாக்களுக்கும் அந்த ஆன்மாக்களுக்கும் அது பேய் ரூபமாகவும் இருக்கலாம். இல்லை இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதுவாக ஒருத்தர் உடம்புல உட்காந்துட்டும் இருக்கலாம். அதுக்கு சக்தி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தான் நான் சொல்லிகிட்டே வரேன் தொடர்ந்து. அந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போகிறது இல்லாமல் இதுலேயே கொஞ்சம் டீப்பாக சொல்கிற விஷயத்துக்கு அந்த மெம்பர்ஷிப்பில் வாங்குன்னு சொன்னது என்னென்னா, இத்தனை நாள் நான் பேசி இந்த விஷயத்துலேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிற விஷயம் இருக்குது. அது உங்கள் குடும்ப சம்பந்தமான விஷயங்களாகவோ அல்லது நீங்கள் ஒரு பையனாகவே இருக்கிறீங்க அப்போனா பையனுங்க இந்த வீடியோ பார்த்துங்கிற ஆண்களுக்கெல்லாம் இதெல்லாம் நான் பேசிங்கிறதெல்லாம் ஒரு பையன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான், பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் பொழுது, பெண்கள் அவஸ்தைப்படுற விஷயங்களை தான் இவங்க பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பொழுது. அப்படியே அர்த்தம் இல்லை. உன்னுடைய அம்மாவையோ உன்னுடைய சகோதரியையோ அல்லது உன் பாட்டியையோ பழிவாங்கிறதுக்காக அது வந்திருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த நபரை விட அந்த வீட்டினுடைய ஆண் வாரிசில் தான் அது கைப்பிக்குமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. எப்பப்போ ஞாபகம் வருதோ அதெல்லாம் நான் பேசிடுறேன், சரிங்களா? நான் போட்டிருக்குது தம்ப்நெயிலில் ஒன்றா இருக்கும். ஆனால் உள்ள என்னை இழுத்துன்னு போயிடும் பிரபஞ்சம், இதெல்லாம் நீ இன்றைக்கி பேசிடுன்னு. அந்த சமயத்தில் தம்ப்நெயிலில் போட்டது தான் நான் பேசி ஆகணும்னு நினைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஆன்மீக அமானுஷ்ய சம்மந்தமான விஷயங்கள் தான் நான் என்றைக்கும் பேசிகிட்ருக்கேன். அது என்னதுன்னா, ஒரு ஆண் வாரிசில் வந்து அந்த அந்த வீட்டினுடைய பெண்ணுக்கும் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சூலாத்மா ஒருத்தர் உடம்புல உட்காந்துட்டு இருக்குதுன்னா, அது எனக்கு என்னை போட்டு தள்ளுறதுக்கு வரல. அது எங்கள் அம்மாவுக்கும் இன்னும் வேறு ஏதோ ஒரு பெண்ணுக்கோ அல்லது என்னுடைய பாட்டிக்கும் அல்லது வேறு ஏதோ ஒரு ஆணுக்கோ இடையில் நடக்கின்ற ஜென்மமாக தொடர்கின்ற ஒரு பகையின் காரணமாக இந்த ஜென்மத்தில் குறிப்பிட்ட ஒரே வீட்லேயே வாழ்க்கப்பட்டு போனோம், அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு இந்த ஜென்ரேஷனில் போன எங்கள் அம்மா காலத்துலேருந்தோ எங்கள் பாட்டி காலத்துலேருந்தோ ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டு போனோம், அந்த இடத்துல அந்த சுலாத்மா ஆரம்பிக்கும்னு. அப்போ என்ன ஆகும்னா, ஒருவேளை ஒரு பெண்ணுக்கும் ஒரு பகைன்னு வச்சுப்போம், அது உடம்புக்கு உள்ளே இருக்கிற வேறு ஒரு ஆத்மா பகைன்னு வச்சுக்குவோம். அப்போது அந்த பெண்ணை அது போட்டு தள்ளுறதை விட ஒருவேளை அவங்களுக்கு 2 பொண்ணு பிறந்துச்சானா கூட கொஞ்சம் தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த போட்டியாளர்களில் ஒரு மகனை பெற்றெடுத்திருந்தாங்கன்னா அந்த மகன் மீது அந்த ஸ்துல ஆத்மாவோ அல்லது ஸ்துல ஆத்மானா நான் சொல்கிறது ஸ்துலு அமானுஷ ஆத்மா, வெறும் சுல ஆத்மான்றது வேறு. ஸ்துலு அமானுஷ ஆத்மா தீய சக்தியை கொண்டுள்ள ஒரு ஸ்துல ஆத்மா, ஒரு போட்டியை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு ஸ்துல அமானுஷ ஆத்மா. அது என்ன பண்ணோன்னா, அந்த லேடியை பழி வாங்கணுன்னா அந்த லேடியினுடைய ஆண் வாரிசில் கைவிக்கும் அது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஆண்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த வீடியோன்னு வச்சுங்க, நான் பெண்களுக்காக பேசிங்கிறேன். பெண்கள் தான் வாழ்க்கையில் அவஸ்தைப்படுறாங்க, பெண்கள் முன்னேறினா ஆண்களுக்கு பிடிக்கவே இல்லை, பெண்களுக்கு முன்னேற்றத்தை அவங்க தடுக்கிறாங்க, அதுக்கு நம்ம சித்திரை வணங்கினோம்னா பெண்கள்லாம் பெரிய இதுவாகிடலாம், ஆண்டர்ப்ரனர் ஆகிடலாம், அப்படியெல்லாம் நான் ஃபெமினிசம் பார்ட்டுக்கே நான் வரல. ஃபெமினிசம் பார்ட்டுக்கு நான் வரவே இல்லை. எப்போவுமே நான் வந்து ஃபெமினிசம் நான் பேசுறதெல்லாம் ஃபெமினிசம்காக நினச்சிக்காதீங்க. ஆண்கள் வந்து எப்படி தெரியுமா தாக்கப்படுவாங்க, உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ அதுக்கு எதிராளியாக இருப்பாங்க அந்த ஆத்மாவுக்கு. அப்போது அது யாரடா கை வைக்கும்னு கேட்டால் உங்களை தான் கை வைக்கும். அந்த ஆண் வாரிசு மேலே அது குறியாக இருக்கும் எப்போவுமே. அவங்களுக்கும் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க லேடி, அவங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கள் போட்டின்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்குமே பையங்குதுன்னு வச்சுங்க, அப்பவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வேளை ஒருத்தருக்கு குழந்தை இல்லாமல் வந்து இன்னொருத்தருக்கு குழந்தை இருந்ததுன்னா படுபயங்கரமாக இருக்கும். இல்லை ஒருத்தருக்கு பொண்ணு இருந்து இன்னொருத்தருக்கு பையன் இருந்தால் அப்பவும் படுபயங்கரமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இருக்கும். ஆனால் இதில் நமக்கு சம்மந்தம் இல்லை இந்த மேட்ருன்னு நினச்சிக்காதீங்க. ஜென்ஸ் எல்லாம், ஆண்கள்லாம் உங்களுக்கு நடக்கிற அநியாயங்க, நீங்கள் என்னென்னவோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச கோலெல்லாம் வந்திருக்காது. ஆம்பளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னவோ பிளான் பண்ணி வரலான்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் உங்களால் வர முடியாமல் போயிருக்கும். அதுக்கு ரீசன்னு உங்களுடைய வழியில் உங்கள் அப்பா மீதோ உங்கள் அம்மா மீதோ யாரோ கொண்ட ஒரு பகை போன ஜென்மத்தில் வந்த அந்த ஒரு ஆத்மா வந்து உங்களுடைய சர்க்கிளில் உட்காந்துருக்கும். அந்த ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்தால் தான் அந்த சுல ஆத்மா மேட்ரே வருமே. அது ரொம்ப தீய சக்தியினுடைய மகா இதுங்களை கொண்டு இருக்குது தன்கிட்ட. சூரபத்மன்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த சுல அமானுஷ ஆத்மாவுக்கு ஒரு பயங்கர சக்தி இருந்தால் தான் அது வந்து உட்காருமே. அது உட்காந்தா அது வந்து 100 கடவுளை கும்பிட்டா கூட ஜெயிக்கிறது அவ்வளோ சீக்கிரமாக முடியறதில்ல. அப்போ பலவிதமான சித்தர்களை நம்ம வணங்க வேண்டியது இருக்குது. அப்படின்றதுக்கு தான் நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக எனக்கு பிரபஞ்சமாக உணர்த்துது.
பிரபஞ்சமாக உணர்த்துது. இப்போ கூட இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. எனக்கு தெரியல உண்மையிலேயே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எலெக்ஷன் அன்னைக்கு வீட்டில் வந்து ஸ்டார் கோலம் போட்டு தொடர்ந்து கும்பிட்டுட்டு வரேன். மதுரை மீனாட்சியும் அந்த அம்மா மகாராணி இல்லைங்களா நம்ம மதுரையில், அதனால் மதுரை மீனாட்சியும் முருகரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு தொடர்ந்து கும்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். எலெக்ஷன் அன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், யார் வேணால் வந்துட்டு போகட்டும், எனக்கு தெரியல, எனக்கு இன்ட்யூஷனாக சிலது புரியும், அந்த மாதிரி இந்த முறை புரியல. யார் வேணால் வரட்டும், ஆனால் அன்றைக்கே சொன்னேன் நான் உங்களுக்கு இதை, யார் வேணால் வரட்டும், ஆனால் யாருன்னா ஜெயிச்சிட்ட பின்னாடி அவங்கள நல்லவங்களாக மாற்றுற வேலையை மட்டும் பண்ணுங்க முருகான்னு நான் சொல்கிறேன். அப்போ கரெக்டாக அங்கே வச்சிருந்த ஒரு பவுல் வந்து டங்குன்னு சரின்ற மாதிரி விழுது. அந்த பவுலை எடுத்து நான் பார்த்தா அது மேலே வந்து பேர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, எவர் சில்வர் பாத்திரம் மேலே, அந்த மாதிரி சக்திவேல் அவங்க ப்ரெசென்ட் பண்ணதுன்றதுக்காக சக்திவேல்னு போட்டு வச்சுக்குது. அதில் முருகர் வந்து அப்படி தான் யார் வேணால் வரட்டும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அந்த பெயர் கனெக்ஷன் வச்சு அவங்க என்னான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த என்னுடைய தங்கச்சியை இந்த மாதிரி வரும்போது அவங்க வாராகியாக வந்தாங்க, ஏன்னா தேய்பிறை பஞ்சமியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தமிழ் வருஷப்பிறப்பு அன்றைக்கி வந்து பச்சையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க குலதெய்வம்னு. அங்கே போயிட்டு அங்கே விபூதி அதுங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அன்றைக்கி டேட்டுக்கு அவங்க பச்சையம்மாவே என் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அன்றைக்கே அவங்க கிளம்புறாங்க கனடாவுக்கு. ஆனால் அவங்க எடுத்துன்னு வந்த விபூதி பேக்கெட் மேலே படவட்டம்மான்னு இருக்குது. அன்றைக்கி சேம் டேவில் தான் படவட்டம்மான்றவங்களுக்கு ஊரில் படவட்டம்மாவுக்கு புடவை கட்டி படவட்டம்மா என்கிட்ட ஒரு புடவை சண்டை ஒன்று போட்டாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு 3வது முறையாக நான் புடவை அனுப்புகிறேன். அந்த புடவை அந்த அம்மாவுக்கு போய் சேரவே முடியாத மாதிரி போகுது. அந்த சேர முடியாத போகிற பெண்ணு மேலே சாமி வந்து அந்த அம்மா பேர் நாகம்மா, நாகாத்தம்மா. அந்த மாதிரி தொடர்ந்து அந்த புடவை சண்டை விஷயத்த வீடியோவும் போட்டிருக்கேன் நான். அந்த அன்னைக்கு தமிழ் வருஷப்பிறப்பு அன்றைக்கி தான் அவங்களுக்கு அந்த புடவையை அந்த அம்மா மேலே சாத்தி 3வது முறையாக நான் அனுப்புகிற புடவை அந்த அம்மா மேலே ஏறுது, அபிஷேகம் நடக்குது. ஆனால் எனக்கு இந்த பச்சையம்மன் கோயிலேருந்து அவங்க எடுத்துன்னு வர விபூதி பிரசாதத்து மேலே படவட்டமான்னு இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு 1 பை 1 அப்புறமா காட்டுறேன் நேரில். அந்த மாதிரி விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் இப்படி தொடர்ந்து நடக்குது இல்லைங்களா. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சக்திவேல்ன்றது தெரியுது. முருகன்கிட்ட நான் கேட்டேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களையே நல்லவங்களா மாற்றிருங்கன்னு சொன்ன பாருங்க, அப்போ விழுந்ததுன்னு சொன்ன பாருங்க. அது அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று என் சிஸ்டர் இந்த மாதிரி நான் அவங்க வரும்போது இதுவாக வந்தாங்க, போகும்போது பச்சை அம்மாவாக போனாங்க, இதெல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க பையன் ஹரிஹரன் நான் தான் பேர் வச்சேன், அவனை ஐயப்பனாகவே பாவிக்கிறேன். இப்போ இவன் வந்து இந்தியாவுக்கு 3 வருஷம் பொறுத்து வரும்போது கூட நிறைய விஷயங்கள் அவன் என் கூட வந்தது, எங்கெல்லாம் ஸ்டே பண்ணான், எங்கெல்லாம் போனான்னும்போது அந்த ஐயப்பன் தான் கூட இருந்து இதெல்லாம் சிலது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய இண்டிகேட் ஆச்சு எனக்கு. ஐயப்பன் ரூபமாக நான் பார்க்குறேன். ஆனால் ஆனால் அவங்ககிட்ட சொல்லலை நான். அது எனக்கு தான் தெரியும், அந்த பிரபஞ்ச மொழி இதெல்லாம் அவங்க சொன்னால் நான் பைத்தியம்னு நினச்சிக்கோங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டேன் நான். அவன் எங்கெல்லாம் பண்ணான், எதுக்காக அங்கே ஸ்டே பண்ணான், எதுக்காக இங்கே வந்தான், எதுக்காக இது பண்ணான், நான் அந்த பிரபஞ்ச மெத்தடில் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் என் கூட இருந்தப்போ. அதே மாதிரி அவனை ஹரிஹரன்ன்றது நான் ஐயப்பன், அவன் மூலமாக ஏதாவது ஒரு வார்த்தை வெளிப்பட்டாலோ அவன் மூலமாக ஏதோ ஒரு செயலோ சொல்லோ வந்தால் அதை நான் ஐயப்பன் சொல்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவேன். நேற்று நான் அவங்கக்கிட்ட சண்டே நைட்டுன்றதுனால வீடியோ காலில் பேசுகிறேன். அப்போது அவங்க ஏதோ நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். இப்போ அங்கே போயிட்டு அவங்க 1 வாரம் ஆயிடுச்சு. அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ பியானோ வாசிக்கிறத பற்றி ஏதோ சொல்கிறாங்க. பியானோ வந்து அப்படியே கம்ப்யூட்டர்லேயே பார்த்து பியானோ இது கற்றுக்குறானா இல்லை யூடியூப்பில் கற்றுக்குறானா அது என்ன தெரியல. அது ஏதோ பியானோன்னு ஒரு வார்த்தை கேட்டுது எனக்கு. சரி பியானோ வாசிக்கிறான் போலுக்குதுன்னு நினச்சேன். இல்லை அவன் பியானோ எதனா வாசிக்கிறானா, வீட்லேயே எதனா பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க இல்லை அவன் விசில் அடித்தான் அப்படின்றாங்க. இல்லை அவன் விசில் அடித்தான். அப்படி அவ்வளோ இதுவாக அழகாக விசில் அவனால் அடிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் சின்ன பையன் 7th படிக்கிறான். அவன் அவ்வளோ சத்தமாக அவ்வளோ இதுவாக எப்படி அவன் விசில் அடிக்கிறான். ஒரு நல்லாவே லாங் இதுவாக பண்ணானே, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விசில் அடிக்க தெரியுமான்னு. அதே ஒரு பாட்டு மாதிரி இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு பாட்டே விசில் மாதிரி அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு பாட்டு மாதிரி இருந்தது அது. அவனா விசில் அடித்தான் அப்படின்றேன். அப்போ கேட்கும்போது எனக்கு புரியல அது என்னதுன்னு. இப்போ புரியுது அது என்னதுன்னு. ஐயப்பன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த விசிலை வந்து செலக்ட் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். இல்லைனாலும் முருகர்கிட்ட நம்ம கேட்டிருக்குறோம், வந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து நல்லவங்கள மாற்றுங்க. அவங்க வந்த நோக்கம் நல்லது நோக்கமோ கெட்ட நோக்கமோ, வின் பண்ணதும் நல்ல முறையிலையோ கெட்ட முறையிலையோ, ஆனால் நீங்கள் அதை தான் பார்த்துக்கணுன்னு ஒரு வார்த்தை முருகர்கிட்ட வச்சுக்கிறேன். அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. இப்போ புரியுது அது என்ன சிம்பிளில் என்ன சிம்பாலிக் விஷயம்னு புரிஞ்சிச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிட்ருக்கோம். அதையே நான் இதுக்கு மேலே சொல்லணும்.
இப்படி தான் நீங்கள் கூட கவனிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கணும்னு பார்க்குறேன் நான். இப்படி தான் நீங்கள் கூட சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஞானிகள் சொல்கிறது நிறைய பேர் இந்த சொல்கிறதெல்லாம் இப்படி தான். இவர் நாவலூர் சாமிஜி கிட்ட போனால் ஒன்று சொல்லுவார். நான் ஒரு நம்பர் போட்டுடுறேன், உன் எதிர்க்கு தான் அந்த நம்பரை போட்டு நான் மறைச்சிக்கிறேன். அது மறைச்சிக்கின பின்னாடி நான் உங்கள்கிட்ட அந்த நம்பரை கேட்குறேன். கேட்கும்போது நான் போட்டிருந்த நம்பரே சொன்னியானா இப்போ பிரபஞ்சம் கனெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பிரபஞ்சம் நீ கேட்குற விஷயம் நல்லபடி முடிய போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னாவது ஒன்று சொல்லுவார். இல்லைன்னா 3 நம்பர் அவர் மைண்டுக்குள்ளே சூஸ் பண்ணி வச்சுருப்பார். அது இல்லைன்னா 5க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லு, 100க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர் எதிர்பார்த்த அவர் என்ன நம்பரை போட்டாரோ அந்த நம்பரையே எதிராளி சொல்லிட்டாங்கன்னா அப்போது அவங்க வந்த காரியம் 100% நடக்கும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் சொல்கிற மாதிரி அர்த்தம்னு அவர் ஒரு செட் பண்ணி வைக்கிறது. நீங்கள் கூட செட் பண்ணலாம் அந்த மாதிரி, சரிங்களா? அது வந்து ஞானிகள் தான் செட் பண்ணணுன்றதில்ல. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி சித்தர்களையும் கடவுள்களையும் நம்ம சொல்கிற மெத்தட் படி சொல்கிறது, அந்த மாதிரி பிரபஞ்சத்தை பார்க்குறது சொன்னால் தான் அது உங்களுக்கு புரியுமே. ஏன் இதை நான் வந்து தம்ப்நெயிலில் போட்ட விஷயத்துக்கு வரலன்னா, இதை வந்து அகிலான்றவங்க எனக்கு தொடர்ந்து போட்டாங்க. 4 வருஷமாக போட்ட கமெண்ட்டில் ஒரு 10 கமெண்ட் மட்டும் இப்போ எடுத்து படிக்க போகிறேன். அவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகியிருக்கிறாங்க. ஜாயின் ஆன கையோடு என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு 4 வருஷமாக அவங்க போட்ட இதில் நான் ஆன்சர் பண்ணாததோ அல்லது முக்கியமான மெசேஜ் மட்டும் எனக்கு காட்டுது. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது இப்போ போன வருஷம். ஆனால் 4 வருஷமாக அவங்க எனக்கு போட்டுருக்க மெசேஜ் எப்படி இருக்குதுன்னா, கனகம்பட்டி ஐயா மேலே என்னை விட அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ தொடர்ந்து நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாங்கன்னு காட்டுது அந்த மெசேஜ். அதுதான் இந்த வீடியோவில் முக்கியமானது. அதுதான் படிக்க போகிறேன் நான் இப்போது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதில் எல்லாமே இருக்குது. முக்கியமான எலெக்ஷனு, அந்த எங்கள் தங்கச்சி பையன் அவன் பேர் ஹரிஹரன், அவன் விசில் அடித்தது, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிரபஞ்ச கனெக்ஷனை புரிய வைக்கிறதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும். கடல் அளவு இருக்குது. மற்றவங்களை நான் புரிய வைக்கணும். அந்த அகிலான்றவங்க இதில் ஒன்று. இப்போ வந்து விஜயலட்சுமி இருக்காங்க. முதல்ல இவங்க மோகனப்பிரியா, ரொம்ப நாள் மோகனப்பிரியாவால் தான் கனகம்பட்டி ஐயாவே எனக்கு தெரிய வருது. அவங்க தொடர்ந்து நான் சொல்கிற விஷயங்களை ஈடுபாடோடு தொடர்ந்து கவனிக்கிறேங்க. அடப்போ அப்படின்னு விடாமல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய மலையை தூக்கி கடவுள் கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் சொல்கிற விஷயங்களை போர் இல்லாமல் அந்த கான்ஷியஸாக உள்ளே போய் டெப்த்து புரிஞ்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போதும் சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற போறையும் நான் சொல்கிற மாதிரி அமானுஷ்ய விஷயங்களாக இருக்கட்டும், ஆன்மீக விஷயங்கள், பிரபஞ்ச விஷயங்கள், யூனிவர்ஸ் கனெக்ஷன், நம்பரு, கலருன்னு பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து அதை போர் அடிக்காமல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கையில் வந்து சேருது. அப்படின்றதுக்கு நான் இப்போ மெம்பர்ஷிப்பில் அவங்க ஜாயின் ஆனவுடனே அவங்க போட்ட கமெண்ட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கமெண்ட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து காட்டுது எனக்கு நிறையா. ஆனால் அது மொத்தத்தையும் படிக்க போகிறதில்ல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு 10 கமெண்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு படிக்க போகிறேன். நான் காட்ட போகிறேன். அது மேலே 3 இயர்ஸ் அகோ, 2 இயர்ஸ் அகோ, 4 இயர்ஸ் அகோன்னு காட்டுது. அவங்க சவுதியில் இருந்தப்போலேருந்து எனக்கு போட்டிருக்காங்க மெசேஜ். அந்த மெசேஜில் அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு கனகம்பட்டி ஐயா மேலே இதுவாக இருந்தாங்க, அது எல்லாம் அந்த மெசேஜே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் தான் நான் சொல்கிறேன், அந்த பிரபஞ்ச விஷயங்களை வந்து இப்படி சுற்றி நடக்கிறத பார்க்குற விஷயமும் அதில் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி யாரையுமே நம்ம எதிரின்னு ஒதுக்கிட முடியாது. ஒரு ஒருத்தர் ஒரு வனிதான்ற ஒரு பேர்னாலேயே வந்து ரொம்ப கெட்டதும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். அதே வனிதான்றவங்க சேம் பர்சன் மூலமாகவும் நல்லது நடக்கலாம். இல்லை வனிதா என்ற வேறு ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தரால் நல்லதும் நடக்கலாம். எப்போவுமே பேராக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் கெட்டது நடந்து விட்டாலே அவர்களை எப்போவுமே தூரப்போன்னு தள்ளிட முடியாதுன்ற கான்செப்டை புதுசாக நான் கண்டுபிடிச்ச விஷயங்களில் ஒன்றுன்றதையும் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் அவங்க கமெண்ட்டை போய் படிக்கிறேன். அப்போ பார்த்துங்க, தொடர்ந்து அந்த விஷயத்து மேலே ஈடுபாடாட இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து சேருது. ஆனால் அது கவனிக்கிற மெத்தடு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் போடுறேன். அவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின், அதே மாதிரி உங்களை நான் கேட்குறேன், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணோன்னாலே அது உள்ளே போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும்னோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தொடர்ந்து நான் 8 வருஷமாக வீடியோ போடுறதுல என்னால் ஏதோ ஒன்று நான் பேசுறது கேட்கறதுக்கு மட்டுமே பிடிச்சிருக்குது, இல்லை நான் கேட்குற விஷயம், நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகுது அப்படின்றவங்க கூட சும்மா எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி கூட எனக்கு அந்த மெம்பர்ஷிப்பில் 59 ரூபா கட்டி உணர்வுன்றதுலையோ 119 ரூபா கட்டி வெளிச்சம் இதுலையோ ஜாயின் பண்ணலாம். அதில் ஜாயின் பண்ணிட்டாவே நீங்கள் வந்து அது உள்ளே போட்டிருக்கிறது வந்து உள்ளே நீங்கள் ஏதோ பண்ணணுமா டெய்லியெலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை சும்மா எனக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் அது வந்து எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்க்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க பாருங்கள், லைவ் இது பண்ணும்போது, அந்த மாதிரி சும்மாவே ஒரு ஊக்கத்துக்காக எனக்கு நீங்கள் கூட அந்த 119 ரூபா கொடுத்து அந்த வெளிச்சம்ன்றதுலையோ அல்லது 59 ரூபா கொடுத்து அந்த உணர்வுன்றதுலையோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அது என்ன ஆகும்னா மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அவ்வளோ வரலாம். நீங்கள் என்னைக்கு வேணாம், இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ, அப்போ நீங்கள் மறுபடியும் கேன்சல் பண்ணும்போது, அது அப்பத்துலேருந்து அந்த காசு வந்து உங்கள்கிட்டேருந்து எனக்கு வராது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு விஷயம் தான் அது. நீங்கள் வந்து சும்மா நீங்கள் அதில் வந்து அந்த எனக்கு போய் என்ன அந்த மெம்பர்ஷிப் யூஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கலன்னா கூட, சும்மாவே என் மேலே ஒரு இது இருந்தால் எனக்கும் ஒரு பாண்ட் இருக்குதுன்னா, அதுக்காகவே கூட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கமெண்ட்டு வந்து அதில் இவங்க எனக்கே தெரியாது இந்த கமெண்ட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இப்போ வந்து காட்டுறதுக்கு காரணமே, இப்போ எனக்கு இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் ஜாயின் ஆகிறவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் முருகர் வர மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் அந்த கமெண்ட் ஃபுல்லாக காட்டுது. அந்த கமெண்ட்டை காட்டும்போது தான் எனக்கே தெரியுது, நம்ம இவ்வளோ சொல்லியிருக்கிறோமா? ஓ! இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா? அப்போ அவங்க அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்களா? அப்படின்னு எனக்கும் உங்களுக்கான பாண்டு கிரியேட் பண்ணுது பாருங்கள். அவங்க அதில் ஜாயின் பண்ணதுனால தான் எப்பப்போ 4 வருஷமாக அவங்க போட்ட கமெண்ட் எல்லாம் வந்து எனக்கு கண்ணில் காட்டுது. அதை உங்களுக்கு அப்படியே காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள் அதெல்லாம். இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அகோன்னு பார்க்குறீங்களா? 3 இயர்ஸ் அகோ சரிங்களா? அகிலா ஆனந்த்ன்றவங்க. குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி எத்தனை வாரம் பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி பழனியில் இருந்து 13வது அவங்க நான் சொன்ன சவுதியிலேருந்து வந்து பழனிக்கு போயிட்டு மறுபடியும் சவுதி போனாங்க. இப்போ அவங்க வந்துட்டாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கணும்னு இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு அவங்க இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பழனி. ஆனால் அப்போ அவங்க வந்தப்போ போட்டது அது இந்த பழனிலேருந்து 13வது நிமிஷத்தில் 7 கிலோமீட்டரு வழி திண்டுக்கல் பழனி ரோடு பழனிக்கு போனோன்னா அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அப்போ எல்லோரும் பழனிக்கு போகிறதுக்கு வழி சொல்லுங்கள் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க பாருங்கள். நான் ரொம்ப அவரை பற்றி பேசியிருந்தேன் அந்த சமயம். சிஸ்டர் அவர் மறுபடியும் அவங்களே தான் அகிலான்றவங்க. அதில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால தான் அவங்க பக்கத்தில் முருகர் சிம்பிள் ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றதுனால தான் அவங்களுக்கு அந்த முருகர் சிம்பிள் சைடில் வருது. சிஸ்டர் செம இன்ஃபோ. நான் கனகம்பட்டி போனேன். போகும்போது ஒரு முக்கியமான வேண்டுதலை வேண்டிக் கொண்டே போனேன். அப்போது அங்கே என் வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சு. அதில் பேக் சைடில் பச்சை ஆரஞ்சு. அப்போல்லாம் நான் கனகம்பட்டியே எனக்கு வந்து உணர்த்தினார் இந்த பச்சை ஆரஞ்சு விஷயத்தன்னு சொல்லி இந்த சமயம் அது. அப்போ இவங்க சவுதியிலேருந்து வந்து போகிற சமயத்தில் கனகம்பட்டிக்கு போகும்போது அந்த பச்சை ஆரஞ்சு என்னை விட ஜாஸ்தி பிடிச்சிக்கிட்டவங்க அகிலான்றவங்க தான். அதில் பேக் சைடில் பச்சை ஆரஞ்சு வண்ணம் பார்த்தேன். அதோட என்னதுன்னா பச்சைன்னா முருகர், ஆரஞ்சுன்னா பெருமாள். அதை நம்மளே செட் பண்ணிக்கலாம், இல்லை வேற எங்கன்னா கண்ணில் பார்த்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து காட்சி கொடுத்த மாதிரி நினைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது அவர் எனக்கு அதை சொல்லி கொடுத்ததே கனகம்பட்டி ஐயா சூட்சமாக சொன்னார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதோட பெருமாள் படமும் இருந்துச்சு. சிஸ்டர் உண்மையாக ஷாக் ஆகிட்டேன். கனகம்பட்டியில் எதிர்பாராமல் எனக்கு நல்ல தரிசனம் கிடச்சிது. என் கூட வந்தவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு சித்தர் பற்றி கேட்டதில்லை. என்னமோ நினைத்து வந்தால் இவ்வளோ கூட்டமானு சொன்னாங்க. என் கூட வந்தவங்க சொந்த ஊர் பழனி. உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் வீடியோ லிங்க் கொடுத்தேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களால் தான் நான் சித்தர் கோயிலுக்கு போனேன். நீண்ட காலம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முருகனிடம் வேண்டிக் கொள்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 100% உண்மை சிஸ்டர். நீங்கள் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணால் இந்த பிரபஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது 200% உண்மை. நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற காரியம் கூட நேற்றுக்கு அவங்களுக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்காக எதிர்பார்த்து. அந்த சமயத்தில் அவங்க இது தொடர்ந்து நான் சொல்கிற விஷயங்களை பண்ணிவிட்டு நான் ஒரு 10 இதுதான் போடுறேன் இதில் கமெண்ட்டு. நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற காரியம் கூட அவங்க வழிகாட்டுதல் படி நடந்தால் அதுக்கு ஒளி தருகிறது. ஆனால் நம்ம கர்மா அப்பப்போ தடுத்தாலும் சித்தர் வழியில் சென்றால் கண்டிப்பாக வெற்றி தான். அந்நேத்திக்கு அவங்க குழந்தை பிறக்கவே இல்லை. அந்நேத்திக்கு அவங்க போடுறாங்க அந்த கமெண்ட்டை. மூளைக்கு தெரிந்தாலும் மனசு அப்பப்போ சோர்ந்து தான் போகுது அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஏன்னா அப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ரொம்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப போட்டுது நான் கனகம்பட்டி ஐயாவை பற்றி. அப்போ அவங்க அதை பற்றி போட்டது. நடராஜர் 10ல் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சிஸ்டர்? 4வது பாடலில் கும்பமுனி மச்சமுனின்னு வர்ற வரிசை. ஏன்னா அப்போ நான் என்ன சொன்னிருந்தேன்னா திருவள்ளுவர் கூட ஒரு சித்தர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். கும்பமுனி மச்சமுனின்னு வர்ற வரிசையில் வள்ளுவர்னு வருது. அப்போ நீங்கள் சொன்னபடி வள்ளுவர் கூட ஒரு சித்தராக தான் இருக்கணும். அந்த வரிகள் கீழே இருக்குது பாருங்கள். அன்போடு செய்கின்ற வாத மொழிகளில் அரிய மோகனமும் அல்ல. கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிப்பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போக முனிவரெல்லாம் கூறிடும் வைத்தியமும் இல்லை அப்படின்னு நடராஜர் 10 பாடலில் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. அதை நீங்கள் சொல்கிறது மாதிரி அது திருவள்ளுவர் அநேகமாக
சித்தராகத்தான் இருக்கணும் அப்படின்னு. 369 இந்த 369 முறையே நான் எழுதுனதை விட அதிகமாக எழுதியிருப்பாங்க அவங்க அகிலா. 369 தடவை ஸ்ரீமத் சுபானந்த சுவாமி பற்றி எழுதினேன். அப்படி எழுதும்போது டிவியில் இது நான் சொல்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க. நீங்கள் டிவியில் இன்றைக்கி பார்க்குறீங்களா ஒரு நிகழ்ச்சி, அதையும் கூட கனெக்ட் பண்ணுங்கள். வெளியில் இன்றைக்கி ஒன்று பார்த்தீங்களா, 369 முறை எழுதிட்டு அப்படியே நிற்காதீங்க. இன்னொன்று வெளியிலையோ யாராவது வீட்டுக்கு வர்றவங்களோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அதை எழுதி முடித்தேன் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமி. அப்படி எழுதும்போது டிவியில் நீல்கந்த் குஜராத் சாமி நாராயணா கோவிலை பார்த்தேன். அதில் எப்படி கனெக்ட் ஆகும்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கோவில் ஒரு தண்ணீருக்குள் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கோவில் நடுவே நிறைய தண்ணீர் இருந்துச்சு. நீங்கள் சொல்வது 100% உண்மைதான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா நெட்டில் போய் அந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தத்தை தேடி பார்க்குறப்போ தண்ணீருக்கு மேலே தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு கிணத்துக்குள்ளே தான் அவர் அந்த சிவன்லிங்கத்தை வச்சு அங்கே இந்த பழைய வண்ணாரப்பேட்டையில் வேங்கட சுபானந்த சுவாமி இது இருக்கும். டிவியில் வர விஷயங்கள் நீங்கள் டெய்லி பார்க்குற விஷயம் கூட அது கூட கனெக்ட் ஆகும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் 369 ரூபா எழுதுனீங்கன்னா அந்த சித்தரோ அந்த கடவுளோ உங்கள் கூட கனெக்ட் ஆனதுக்கு சாட்சின்னு சொல்லுவேன் நான். அதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நல்லாவே. எப்போ 369 எழுதினாலும் உங்கள் வீடியோஸ் கேட்டுக்கிட்டு எழுதுறதுல அப்படி ஒரு ஆனந்தம் எனக்கு அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு முறை போட்டிருக்காங்க, எனக்கு செங்கல் கிடைச்சிது. ஏன்னா அப்போ சவுதியில் அந்த மாதிரி நம்ம ஊர் டைப் மாதிரி செங்கல்லே கிடைக்கல. அவருக்கு பேர் செங்கல் சாமின்னே பேர், வேங்கட சுபானந்த சுவாமி. இது எனக்கு செங்கல் கிடைச்சிது. வேங்கட தாத்தா சூப்பராக கனெக்ட் ஆனார். 369 தடவை வேங்கட சுபானந்த சுவாமி எழுதினேன். அதை மதியம் எழுதி முடித்தேன். அன்றைக்கி பிரதோஷம். ஏன்னா அவர் சிவனுக்கான சித்தர். அவருக்கு தான் வியாழக்கிழமை 7 வியாழக்கிழமை வீட்லேயே கூட பண்ணுங்கள், 7 விளக்கு போட்டுன்னு கூட சொல்லியிருந்தேன் அவருக்கு. அன்று ஈவினிங் என் ஹஸ்பண்டு செங்கல் கிடச்சிதுன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு மெயில் போட்டேன். அதில் அந்த ஃபோட்டோக்களும் காமிச்சிருப்பாங்க. அந்த செங்கல் வித்தியாசமாக இருக்கும். அங்கே கிடைக்கவே கிடைக்காது நம்ம டைப்புன்னு. அதில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு செங்கல் இது ஒன்று கிடச்சிதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் அன்றைக்கி எடுத்துன்னு வந்தாங்கன்னு எனக்கு மெயிலில் ஃபோட்டோ அமிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முறை போட்டிருக்காங்க. எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 இயர்ஸ் அகோன்னு இருக்குது பாருங்கள். சிஸ்டர், இப்போது தான் இந்த வீடியோ பார்த்தேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். என் பெயர் சொன்னதுக்கு. என் ஹஸ்பண்டு நேம் தான் ஆனந்த். அப்போல்லாம் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இன்றைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, வேங்கட சுபானந்த சுவாமின்னாவே ராமன் கனெக்ட் ஆகுது, ஆனந்துன்ற பேர் கனெக்ட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னா ஹவுசிங் லோன் இது சம்மந்தப்பட்டது. வீடு கட்டுற விஷயம் நல்லபடி நடக்கும். அப்படி செங்கல் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் செங்கலை வச்சு கும்பிடுங்கன்னு நான் சொன்னதெல்லாம். அதே மாதிரி A to B இதெல்லாம் பார்த்தா கூட அந்த ஆனந்துன்றது இன்றைக்கும் நான் வேங்கட சுபானந்த சுவாமி நினைக்கிறேன்னா கண்டிப்பாக A to Bயாவது ஒன்று A to Bன்ற வார்த்தையான பார்ப்பேன். ஆனந்த பவன் ஹோட்டலாவது பார்ப்பேன். அந்த மாதிரி ஆனந்துன்ற பேராவது கனெக்ட் ஆகிடுன்னு வச்சுங்க. இன்றைக்கும் அவ்வளோதான். என் ஹஸ்பண்ட் நேம் ஆனந்து தான். உங்களால் தான் கடுவெளி சித்தர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் சிஸ்டர், எனக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அதை சொன்னால் எல்லாம் கிண்டலாக சிரிப்பாங்க. அதனால் வெளியில் சொன்னதில்லை. ஸ்கூல் காலேஜிலலாம் என் நேம் அகிலா, பட் வீட்டில் கூப்பிட்ற பெயர் மயில். அப்போ நான் ரொம்ப அந்த மயிலை பற்றி பேசிட்டு இருந்த சமயம் நினைக்கிறேன். உங்கள் மூலம் பாண்டியன் சார் வீடியோவில் மயில் பற்றி நிறைய சொன்னதும் நான் தான் உணர்ந்தேன். இப்போ புதுசாக யாராவது என் பெயர் கேட்டால் மயில்னு சந்தோஷமாக சொல்கிறேன். முன்னெல்லாம் மயிலுன்னு சொல்கிறதுக்கே விருப்பம் இல்லாமல் வந்து தான் அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இனிமேல் என்னை மயிலுன்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு முறை என்ன போட்டிருந்தாங்கன்னா, பழனி போனேன். பழனியில் 50 வருஷமாக இருக்கிற ஒரு பெரியவர் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் எங்கள் கூட வந்தார். ஆனால் அவர் ஃபேமிலி மேன். எந்த தரிசனம் பார்த்தால் நல்லதுன்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் ஆண்டிக்கோலம் விஸ்வரூப தரிசனம் ஏர்லி மார்னிங்னு சொன்னார். நான் கேட்டேன், ராஜ அலங்கார தரிசனம் பார்த்தால்தான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு கேட்டேன். அதற்கு அந்த பெரியவர், நாம் செய்த பாவங்கள் கருமாக்கள் சாபங்கள் தீர்ந்துவிடும், மேலும் எவ்வளோ பரிகாரம் செய்தாலும் கஷ்டம் தீரலன்னா பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் பார்த்தால் மிகவும் நல்லதுன்னு சொன்னார். நானும் ஆண்டிக்கோலத்தை தரிசித்தேன். என்ன ஆச்சரியன்னா, ஆண்டிக்கோலத்தை பார்க்க அதிகாலையில் ஒரு 100 பேர் வந்தார்கள். தீராத கஷ்டம் இருந்தால் பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் பார்க்கவும் அப்படின்னு அவங்களும் நம்மளுக்கு ஒரு டிப்பு கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதனால் நான் வியூவர்ஸையும் நான் அவங்க மூலமாக நம்மளுக்கு சித்தர் சொல்கிறாரு அப்படி தான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் மோஸ்ட்லி முக்கியமான விஷயத்துக்கு சூலம் பார்த்து, அதாவது கிழக்கு சூலம் தெற்கு சூலம் தயிர் சாப்பிட்டு போவோம்னுவாங்களே, அது சூலம் பார்த்து தான் போவோம். 369 மெத்தட் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் யோசித்து பார்க்கும்போது நீங்கள் 369 சொன்னதுக்கு அப்புறம்தான் நிறைய பேர் 369 வீடியோவே போடுறாங்க. 369 வீடியோவே
அப்போ தான் அதாவது என் வீடியோவுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் 369ன்ற வீடியோவே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாவற்றையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க சிஸ்டர், அது மக்களுக்கு முக்கியம்னா சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடி நிறைய பேர் காப்பி அடித்து உங்கள் வீடியோ அவங்களா சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சூட்சுமமாக சொல்லுங்கள் சித்தர் மாதிரி. நானே பதில் போட்டேன். இது ஓ இந்திய பெண்ணே சிஸ்டர் அவங்களுக்கு பதில் போட்டாங்களாம் இவங்க. இது ஓ இந்திய பெண்ணே சிஸ்டர் சொல்கிற மாதிரி இருக்குது, இது அவங்க சொன்ன மெத்தடுன்னு போட்டேன். 3 முறை நான் இப்போ என்னுடைய கமெண்ட்டை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க அந்த லேடி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இவங்க கூட மோகனப்பிரியா கூட சொன்னாங்க 369 மெத்தட் வந்து இவர் கனகம்பட்டி ஐயாவுக்கோ வேறு யாருக்கோ இது பண்ணுறதுக்கு அவங்க நல்லா என்னோட அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கினவங்க போல். அவங்க சொல்லியிருக்காங்களா அந்த 369 கான்செப்ட்ன்றது எந்த காலத்துலேருந்தோ இருந்த ஒரு கான்செப்ட் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு மோகனப்பிரியா கூட என்கிட்ட கேட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து அப்படி ஒரு மெத்தட் உலகத்தில் எங்கே இருந்ததுன்னு என்னை அடிக்காமல் அவங்க எனக்கு காப்பி அடிச்சா கூட பரவாயில்லன்னு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆக மொத்தத்தில் ஏதோ அவர் அந்த மாதிரி எழுதி 4 பேருக்கு நல்லது நடந்துட்டு போட்டோம் தான் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் கோரக்கர் பற்றி இவங்க அப்போல்லாம் நான் எப்பப்பெல்லாம் பேசியிருக்கணும் எந்தெந்த சித்தரை பற்றி அப்போ அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, கோரக்கர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற 18 சித்தர்களில் ஒருவர். இவர் சித்தர்களான அகத்தியர் மற்றும் போகர் ஆகியோரின் மாணவராக இருந்தார். போகரின் பல்வேறு படைப்புகளில் கோரக்கர் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது ஜீவசமாதி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ளது. இவர் தமது இளம் வயதினை கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி மலையில் கழித்தார். இது இவரது பிறப்பிடமாகவும் உள்ளது சிஸ்டர் அப்படின்னு. அதுலேயே இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். அந்த கோரக்கர்ன்றது மட்டும் இல்லாமல் அவர் இந்த நாகப்பட்டினம், நாகவேடு, நாகம் என்ற நாக்பூர் அந்த மாதிரி நாகன் வந்திருந்தாலே அது சித்தர்களுக்கு சம்மந்தப்பட்ட சிவனோடு சம்மந்தப்பட்ட ஒரு நெருங்கிய தொடர்பு. அந்த ஊரில் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்குது எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அப்போது. அதனால தான் அவங்க அந்த ஊரினுடைய பேர் அப்படி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நாகப்பட்டினம்னு வருதுன்றதுக்கு அப்போ சொல்லியிருப்பாங்க அவங்க. எங்கே உள்ளது ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவெல்லை கடந்தது. சாய்பாபாவுக்கு ஏதோ சாய்பாபா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அப்போ இவங்க என்னன்னா சாய்பாபாவுக்கு தமது பக்தர்களுக்கு உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டும் கிடையாது, 72 ஜென்மங்களின் தொடர்பு. இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குவதற்கு பொருட்டே மகராஜ் சாய்பாபா திக்விஜயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகின்றது. அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று அவர்கள் பக்தர்கள் உறுதியாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதுவும் 43வது அத்தியாயத்தில் இருக்குது. அதாவது 72 கூட்டினா 7 2 9ன்னு வருது. 9 நாளும் சாய்பாபான்றதுக்கு அவங்க அதை போட்டு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோமே அதெல்லாமும் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க தான். மார்கழி மாதம் ஒரு பூனை ஏர்லி மார்னிங் வரும் மேடம். நான் இது ரொம்ப முன்னாடி 4 இயர்ஸ் அகோன்னு இது பாருங்கள். இது பாருங்கள் 4 இயர்ஸ் அகோன்னு இது பாருங்கள். 4 இயர்ஸ் அகோ வந்து மேடம்ன்ட்டு இருந்தாங்க. அப்புறம் சிஸ்டர் அதுக்கப்புறம் அப்படி பேச ஆரம்பித்தாங்க க்ளோஸாக. அந்த மாதிரி வந்து மார்கழி மாதம் ஒரு பூனை. அப்போ நான் போகர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூனை உட்காந்தது. நெட்டில் போய் பூனை எந்த சித்தர்னு போட்ட உடனே போகர்னு வந்தது. அப்புறமா அந்த பூனைக்கும் அந்த போகருக்கான விஷயம்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மார்கழி மாதம் ஒரு பூனை ஏர்லி மார்னிங் வரும் மேடம். நான் தெரு வாசற்படிக்கு தண்ணீர் தெளித்து கோலம் போடாட்டியும் வந்து கதவு கிட்ட நிற்கும். நான் பால் கிணத்துல ஊற்றி வைத்தவுடன் குடிச்சிட்டு போயிடும். அப்போது அந்த நிலைவாசல் படி போட்டு இருக்கின்ற மேட் மேலே படுத்துக்கும். பட் மில்க் வைத்தால் மார்னிங் மட்டும் குடிக்கும். ஒரு 15 நாள் வந்துச்சு மேடம். அப்புறம் வரவே இல்லை. அது எங்கே போச்சுன்னே தெரியல. கரெக்டாக 15 நாள் தினமும் ஏர்லி மார்னிங் வந்து பால் குடிக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து வெள்ளை பூனை ஒரு குறிப்பிட்ட டேஸில் மட்டும் வந்துட்டு அதோடு வரவே இல்லை. அந்த சமயம் 2-3 முறை வீட்டில் நான் எந்திர கோலம் போட்டிருந்தேன். பிள்ளையார் எந்திர கோலம் போட்டிருந்தேன் நடுஹாலில். அது மேலேயே வந்து அது கால் வச்சுட்டு போச்சு. அதோடு அது வரவே இல்லை. அப்போது ஒரு 4-5 முறை வந்ததோடு சரி. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அது போகர்னு. இன்று வரை என் கண்ணில் அது படலை. வேறு 2 பூனை பார்த்தேன். பட் அந்த பூனையை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இவங்க இந்த விஷயங்கள் எப்படின்னா அப்போ தொடர்ந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியும் போட்டுக்கிறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடியும் போட்டுருக்காங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியும் போட்டுக்கிறாங்க, இப்போவும் போடுறாங்க. ஆனால் இந்த குழந்தை பிறக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த கன்சீவானத்துலேருந்து பிறக்கிற வரைக்கும் யாருக்கும் பேசக்கூடாதுன்னு நான் என் சிஸ்டருக்கு அப்படி தான் பண்ணேன். அதை நான் அவங்களுக்கும் சொன்னேன். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு வச்சுருந்து குழந்தை பிறந்த பின்னாடி எனக்கு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு சொல்லும்போது தான் எங்கள் பாட்டி 94 வயசில் போகும்போது அந்த இது முடிச்சுட்டு வரும்போது தான் இவங்க ஃபோன் காலில் எனக்கு சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இன்றைக்கும் அவங்க கட்டுக்கட்டாக எழுதிட்டு சவுதியிலேருந்து வரும்போது எழுதின நோட்டுங்களை நான் இதிலே வீடியோவிலே காட்டணும்னு நினைக்கிறேன். நான் 369 முறை எழுதின இதுங்களெல்லாம் என்னுடைய பரன் மேலே தான் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க.
தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு 15 வருஷம் அது பண்ணதுனால பிறந்ததுன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. தொடர்ந்து நானே போதும் அதுக்கு. எனக்கு நான் வேறு ஒரு விருப்பத்தோடு இருக்கேன். எல்லாரும் ஒன்று விரும்புவாங்க இல்லைங்களா? கல்யாணம் ஆயிடணும், குழந்த பிறந்தணும், வீடு வாங்கணும், அதுன்னு என்ன இப்போ ட்ரெண்டில் இருக்குதோ அது இருக்கும். ஆனால் எனக்கு வேறு ஒன்று வேப்பேன் நான் எப்போவுமே. அந்த வேறு ஒன்று விஷயத்துக்கு நீ இப்படி தான் போகணுன்னு தான் எனக்கு இந்த சித்தர்களும் கடவுள்களும் எனக்கு வழி காட்டின்னு தான் இருக்கிறாங்கன்றது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எனக்கு டெய்லி. அதனால தான் நான் உனக்கு இது கொடுக்குறேன், அதனால தான் உனக்கு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், அதனால தான் உனக்கு அந்த விஷயத்தை தடை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அவங்க. நான் சொல்கிற மெத்தட் தான். இப்போ நான் ஹரிஹரன்றவன் ஐயப்பன் பேரில் இருக்கிறவன் வந்து விசில் அடித்தான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது எப்படி கனெக்ட் ஆகுது? அந்த மாதிரி தான் அதெல்லாம். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பல நாள் தொடர்ந்து அந்த சித்தர்களையும் கடவுளுக்கு வரும்போது சூட்சுமமாகவே அவங்களே நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பயங்கரமாக எப்பவுமே இதுக்கு முன்னாடி செஞ்ச பூஜை புனஸ்காரங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பிரபஞ்ச மெத்தடில் பார்க்க கற்றுக்குங்க. அப்போ ரொம்ப வேறு மாதிரி நடக்கும் எல்லா விஷயமுமே. சீக்கிரமாக நடக்கலாம், இல்லை லேட்டாக நடக்கலாம். ஆனால் வேறு மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.